Hello guys, welcome to our channel, Mr. and Mr. Gangadhar. இன்னியோட வீடியோ எதை பற்றி அப்படின்னா இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. ரொம்ப நாளாகவே நாங்கள் ட்ராவல் vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ரொம்ப ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ போட்டு. அண்ட் இது தமிழ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டது தெலுங்கு வீடியோ. அண்ட் இப்போத்துலேருந்து நாங்கள் போட போகிறது எல்லாமே தமிழ் வீடியோ தான். ஸோ இன்னியோட ட்ராவல் vlog எதை பற்றினா என்னோட மேக்கப்பை பற்றி நாங்கள் மேக்கப்புக்கு ட்ராவல் பண்ணுறதை பற்றி. முக்கால்வாசி நாங்கள் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவளோட மேக்கப்புக்காக தான். அண்ட் மோஸ்ட்லி ஃபுல்லாகவே லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஆந்திரா தான் இருக்கும். ஆந்திராவில் ஆனால் இன்னைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது என்னோட ஹோம் டவுனான திருப்பதி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் திருப்பதி ட்ராவல் பண்ணுறோன்றதால இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றினா நாங்கள் வீட்டில் இருந்து, அதாவது சென்னையிலேருந்து என் வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பதியில் பிரைடோட லொக்கேஷன் போயிட்டு மறுபடியும் பிரைடோட லொக்கேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவோம். ஆன் த வேல நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம், எங்கள் ஜேர்னி எப்படி இருக்குன்றத சொல்கிற வீடியோ தான் இந்த vlog. என்ன எப்படியெல்லாம் பாலா படுத்த போகிறோன்னு சொல்லிட்டு நீங்களும் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. அண்ட் எஸ்பெஷலி திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் vlog. ப்ளீஸ் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை லாஸ்ட்டில் சொல்லுவோம். பிடிச்சிருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யா குண்டு தேய்ச்சிட்டு போகும். டைம் 2 தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். ஆமாம், 1 மணி நேரமாக தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். அப்படி என்ன தான் தேய்க்கிறீங்களோ? 1 மணி நேரமா அந்த மூலையில் என்னடா இருக்கு தேய்க்க? கிளம்பிட்டேன். அதான் எனக்கும் டவுட்டு. சரி கிளம்பு. வா. உனக்கு எங்கேயாவது நீ எல்லாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சத்தியமா ஆனாலும் பயந்துட்டேனா? எங்க லக்கேஜ் எவ்வளோ லக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா? யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா இவங்க பெரிய ட்ரிப்புக்கு போகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. நாங்கள் ட்ரிப்புக்கு போகல. அது எல்லாமே எங்களோட ஒர்க்குக்கான கிட்டு. அவர் கையில் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளாக் கலர் சூட் கேஸும் பக்கத்தில் இருக்க கிட்டும் என்னோடது. ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ணாவோடது 2 பேக் இருக்கும். அதாவது ஒரு சூட் கேஸு ஒரு பேகு. என்னோடது மொத்தம் 3 பேகு. அது இல்லாமல் லைட்டு, அப்புறம் லைட்டோட செட்டிங் ஸ்டாண்டு, இது எல்லாமே வரும்போது ஆல்மோஸ்ட் நிறைய லக்கேஜ் இருக்கும். பட் பார்க்கும்போது நாங்கள் பெருசாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் கிராந்தி அண்ணா ஹேர் ட்ரெஸ்ஸர், சினி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ப்ளஸ் இவங்க கண்டென்ட் கிரியேட்டர் ரோஸ்லின். அவர் பின்னாடி இருக்கவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் பேர் வந்துட்டு சாமி, என்னோடய அசிஸ்டண்ட்டு. அண்ட் இவர் எல்லாருக்கும் தெரியும், இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஸோ கிளம்பியாச்சு. ஜெயிண்ட் வீல் எல்லாம் ஜிஜிபி ப்ரோ. சைல்ட்ஸ் பிளே. எது ஜெயிண்ட் வீல்? உனக்கு சைல்ட்ஸ் பிளே. நீங்க ஏறிடுவீங்க. அதெல்லாம் சும்மா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி சுத்திட்டு வந்துருவோம். ஏறி அதுல 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் வரதுக்குள்ள கண்ணுல தண்ணி வச்சிரு. ஐயோ இறக்கி விட்டுருக்க. இறக்கி விட்டு வெக்கவே எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நாங்கள் கிளம்பி இன்னும் 1/2 மணி நேரம் கூட ஆகல. இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போயிருப்போமான்னு தெரில. ஆனால் இப்போது குண்டு பார்க்குற பாருங்கள். குறு நீ எந்த பசிச்சு போல இருக்கு. நீ எந்த கடை தெரியுமா எது தெரியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எங்கேயாவது நிறுத்தி ஏதாவது வாங்கி கொடுக்கல அப்படின்னா என் உயிரை வாங்கிடுவா. எனக்கு பசிக்குது எனக்கு ஏதாவது வாங்கி கொடு சண்டை போடுவா பாருங்க. 5 மணிக்கு வாங்கி என்ன இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு மேக்கப் இல்லாததால் நாங்கள் காலையில் தான் தூங்குவோம். ஸோ யூடியூப்பில் படம் பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி. ஸோ நான் மார்னிங் 4 or 5 ஆகிடுது. இவர் தூங்குறதுக்கு 8 o'clock ஆகிடுது தான். ஸோ இப்போ டைம் 4:30. இந்த டைமில் நாங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி 3 or 3:30க்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இப்போ அந்த டைம் வந்தாலே எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆக்சுவலி நார்மலாக மெக்டி கேஸ் ஏதாவது இருக்கும் சாப்பிட்லான்னா இப்போ எதுவுமே இல்லை. ரொம்ப பசிக்குது. பசிக்குது மாமா. பசிக்குது மாமா. நீ பார்த்துக்கிட்டே வா, நான் ரோட பார்க்கலாம். பசிக்குது மாமா.
பாத்துக்கிட்டே வா, ஏதோ தெரியுதான்னு பாரு. நான் ரோடு உனக்கு பசிச்சாதான் நீ வண்டி நிறுத்துவ, எனக்கு பசினா நீ கண்டுக்க மாட்ட. எனக்கு இப்ப பார்த்த தூரத்துல எல்லாம் சிக்கன் கடை மட்டன் கடை தான் இருக்கு. ஏன்னா நான் இது சண்டே இருந்தால ஒரு எனக்கு ரொம்ப பேக்கரி அந்த பசிக்குது. மாதிரி எதுவுமே இல்ல. டீ கடை எல்லா டிக்கெட்டும் தூக்கியாச்சு. நான் மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்கேன், பாட்டு கேட்டுக்கிட்டேன். ஏதோ பாட்டு இருக்கிறதால நான் தம்பி மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன். பரதேசி மாதிரி ஃபீல் வரும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஹலோ மேடம், 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 டீ பிரேக். உங்களோட ஃபேவரட். எனக்கு எதுக்கு டீ பிரேக்? நான் எடுக்கிறேன்னு அதுக்காக தான் கேட்டேன். நீ எடுக்கிறனா நீ போகணும், தூங்குறவள என்னையே எழுப்புற? இல்லை, நான் போகிறது உனக்கு தெரியணும்ல. நான் இதை பிடிச்சிக்கோங்க. யாருக்கா டீ வேணுமா? வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். ஒருத்தர் அப்போதுலேருந்து தூங்குறாரு. எவ்வளோ அடி வழியில் எவ்வளோ பம்ப்ஸ்லாம் நான் ஏற்றி இறங்கினேன். அந்த மனுஷன் அசையவே இல்லை, தூங்கிட்டே இருக்காரு. அது மனுஷன் தூங்குற எண்ணெய் எழுப்பிட்டு கதை பேசு நீ. எனக்கு ஒரு பிளாக் காஃபி சொல்லிக்கிட்டேன், வித்தவுட் சுகர். மேடம் பசின்னு இருந்தாங்க இல்லையா, சரி அவங்களுக்கு ஒரு சிப்ஸு பிஸ்கெட் வாங்கிக்கலாம் சொன்னேன், அதுவும் சொல்லிட்டேன். இந்த கேப்பில் நான் ஒரு 2 கேக் உள்ள விட்டுட்டேன். ஏன்னா எனக்கும் பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொல்லலை வெளியில். இந்தா காஃபியும் குடிச்சிட்டு தம்ஸ் அப் குடிப்பீங்க. காஃபி குடிச்சிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுலே லாஸ்ட்டாக தம்ஸ் அப் குடிப்பேன். எது காஃபின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டுற பார்த்தியா? காஃபி குடிச்சிட்டு சிப்ஸ் சாப்பிடுவேன். சிப்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். அது என்ன காம்பினேஷன்? நீ என்ன சொல்லுவ? அது அப்படிதான். அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ். அது இன்டெலிஜென்ஸ் மாதிரி தெரியல, அது வேற மாதிரி தெரியுது. இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு தெரியல உனக்கு. பத்ரம் மேக்கப் வேற போயிட்டு இருக்க. அதான் மனுஷனுக்கு தான் ஏதாவது ஆகும். ஆமா, இங்கே கை வை. ஏன் எடுக்கிற வெய்யே? ஆமா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆமா, நீ வச்சு பாரு. காஃபி பிரேக் முடிச்சுட்டு எல்லாரும் திரும்ப தூங்க போயிட்டாங்க. நார்மலாக யாராவது காஃபி குடிச்சு தூங்குவாங்களேன்னு தெரில, ஆனால் இங்கே தூங்குறாங்க. நானும் லேசாக நடுவில் கொஞ்சம் அப்படி தூங்கிட்டேன். சும்மா சொல்கிறேன், தூங்கலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வென்யூ ரீச் பண்ண போகிறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு புருஷனாக அமைகிறது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு பெரிய வரும். ஏன்னா அவங்க லக்கேஜ் தூக்குற வேலை அவங்களுக்கு இருக்காதுல்ல. அதை ஏன்னா நாங்கள் தான் சுமந்துட்டு வருவோம், லக்கேஜ் ஏற்றுறதுலேருந்து இறக்குற வரைக்கும். அவங்க மட்டும் ஜம்முன்னு கையை வீசிட்டு போயிடுவாங்க. 218 செகண்ட். நாளை வெயிட் கொண்டு ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு கொண்டுதா? இது எவ்வளோ பெரிய வெயிட் தெரியுமா? இது மோஸ்ட் பெருசு. போடடே போட. இல்லனா பால் வழியிற முகமா இருக்குன்னா இங்க அது குழந்தை. எந்த குழந்தாய்? Emotional damage. எல்லாம் மேக்கப் போயாச்சு. ஸோ அவங்க போயிட்டு மேக்கப்பை முடிச்சுட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிட்டு. ஸோ இந்த 3 மணி நேரம் தான் என்னோட தூக்கமே, என்னோட ரெஸ்ட்டு. ஸோ நான் இப்போது ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இப்படி காலத்தில் 3 மணிக்கு எந்திரிச்சு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய ட்ரபிள்ன்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும்.
அவங்களும் அவ்வளோவா தூங்கலை, கொஞ்ச நேரம் தான் தூங்கினாங்க. ஸோ இந்த 3 ஹவர்ஸை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் ரிஃப்ரெஷிங்காக எடுத்துகிட்டு திருப்பி வண்டி ஓட்டிட்டு நாங்கள் சென்னை திருப்பி கிளம்பிடணும். Meanwhile, you can go with like this. Pull చేసుకోవచ్చు వెనకాల. 3 hours later. பிரைடோட ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இங்க நடக்கிறது என்னன்னா பிடிஎஸ் போட்டோகிராஃபர்ஸ்க்காக நாங்க ஜஸ்ட் பிரஷை ஹோல்ட் பண்ற மாதிரி நிப்போம் அண்ட் போட்டோகிராஃபர்ஸ் போட்டோஸ் எடுப்பாங்க. இந்த போட்டோகிராஃபர்ஸ்க்காக நாங்க ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணியே எங்க ஸ்ப்ரே பாட்டில் காலி ஆயிடும். இப்போதான் ஃபோன் வந்துச்சு, மேக்கப் முடிஞ்சிச்சு போல இருக்கு. அப்பா பரவாயில்லையே, ஒரு 4 ஹவர்ஸாவது எனக்கு தூக்கம் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் அவங்கள போயிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு அகெயின் நாங்கள் இப்போது உடனே சென்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸோ வாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு வந்துட்டு போய் பார்ப்போம். ஸோ ஃபைனலி மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு, கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அகெயின் 3 ஹவர்ஸ் ட்ராவல். அப்போ எப்படா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குவோமோன்னு இருக்கு எனக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாமியண்ணா முடிஞ்சா பேக்கிங்? போலாமா? பசிக்குதுண்ணா. என்னடா தூங்கிட்டு இருக்க? 4 மணி நேரம். டேய் வண்டி ஓட்டணும்டா. 4 மணி நேரம் தூங்குனது பத்தாதா உனக்கு? என்ன இப்போ வண்டி ஓட்டணும் தானே? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன மழை சாஞ்சிருச்சு மேடம்? மேடம் ஏன் அப்படியே படுத்துட்டீங்க? செமையா தூக்கம். அப்போ நானும் தூங்கிடுவேன். வண்டி கொஞ்சம் அப்படியே லைட்டாக சைடாக போகிற மாதிரி இருந்தால் எந்திரிச்சிரு, ஓகேவா? பின்னாடி உனக்காக தூங்காம முழிச்சிட்டு பாரு. தூங்குறவங்களே தூங்காதவங்கள பக்கத்தில் உட்கார வச்சா நல்லாயிருக்கும். இப்போ என்ன நேரத்து பின்னாடி போகணுமா? அப்படி இப்படி நான் டைரெக்டாக சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்கீங்க ஃபுட்டு? நீடி ஷேரிங்லேயே வாழ்ற நீனா? ஏன் தயிர் சாதம்? ஏன் காலையில சாப்பிடல? நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்க, யாராவது கண்டுக்கிட்டீங்களா? நாங்க சாப்பிட சொன்னோம், ஏன் சாப்பிடல? சாப்பிடல ப்ரோ. இவன் சாப்பிட்டான், சிக்கன் கறி தோசை சாப்பிட்டான். நீங்க ஆனியன் தோசை. இவரு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாரு. அது இவரு குண்டு 2 பூரி ஒரு 2 தோசையை உள்ள விட்டோம்னா நான் ஒரு தான் சாப்பிடாம உட்காந்துக்கிறேன். மனசாச்சு இல்ல உங்களுக்குலாம்? நம்ப முடியல. நம்பலாம் வாடா. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. அது நான் வாங்கணும். இல்ல நீங்க கறி தோசை வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க, அதுக்கு வெயிட் பண்ணி. என் புருஷனை விட்டு நான் எப்படி சாப்பிடுறதுன்னு சாப்பிடாம இருக்கேன். கடைசியில நீ ஒரு ஆமாமா, நீங்க சீக்கிரம் முடிப்பீங்க எல்லாரும். கறி தோசை சாப்பிட்டேன். இல்ல நீங்க சீக்கிரம் முடிப்பீங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆட்டுக்கால் பாயா சாப்பிடலாம் நினைச்சோம், ஆனா எங்க லேட் பண்ணிட்டீங்க. அவருக்கு இல்ல அவருக்கு வர கொஞ்சம் ஹிந்தி கூட மறந்துடுவார் போல. சாப்பாட்டை பார்த்தோன்னே வீடியோ எடுக்கணுன்றதை மறந்துட்டோம். இது வந்து சிக்கன் 555. பிரியாணி காலி ஆயிடுச்சுன்றதால பண்ணிட்டு இருக்காங்க. 555. ஃபைனலி சாப்பிட்டு வந்துட்டு எல்லாரும் வண்டியில் ஏறிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பிரியாணி சாப்பிட்ருக்கோம். கடை பார்க்கறதுக்கு அங்கே ஃபுட் கோர்ட்னு இருக்குல்ல, அதுதான் கடை. கடை பார்க்க சின்னதுதான், பட் டேஸ்ட் அப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, உள்ள பார்சல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா நீ சாப்பிட்ட தயிர் சாதத்துக்கு வாய் மூடிட்டு உட்காரு, பேசவே கூடாது நீலாம். தயிர் சாதத்தை சாப்பிட்டு வாயில குச்சி வரது சொல்லிட்டு வராரு.
நீங்க என்ன சாப்பிட்டீங்க கிராந்தி அண்ணா? மருதாணி. அவர் என்ன பண்ணாரு, 65 பிரியாணின்னு சொன்னாரு. அங்க பிரியாணி ஃபர்ஸ்ட் பண்ண பிரியாணில அடிதான் இருந்திருக்கு போல. அவங்க அடியில இருந்த சாதத்தை அள்ளி போட்டு 65 வச்சு குத்துட்டாங்க. நீ என்ன சாப்பிட்ட ரோஸ்லி? எல்லாத்துலயும் மிச்சம் மீதி சாப்பிட்டியா? Okay, now back to Chennai. Sorry, now going back to Chennai. இதுக்கப்புறம் எல்லாருமே செத்த போன மாதிரி தூங்கிட்டு இருப்போம். இவன் ஒருத்த தூங்காம வண்டி ஓட்டுவான். நாங்க எல்லாம் எங்க உயிர் பாதுகாப்புக்காக சீட் பெல்ட் போட்டுப்போம். அதுக்கப்புறம் என்ன, வண்டி ஓடும், வீட்டுக்கு போய் ரீச் ஆகும். ரீச் ஆயிட்டு பேசுறேன். பாய்.